என்னாச்சு ஜோதி? வேணு போன் எடுத்தானா இல்லையா? இல்ல அண்ணி, ஃபோன் நாட் ரீச்சபிள் தான் வருது. ஐயோ, என்ன இவன் பணத்தை ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் சொல்லாம இருக்கா? நான் தான் அப்ப இருந்து சொல்றேன்ல, உன் தம்பியை நம்புறது வேஸ்ட். நானே ஏதாவது ரெடி பண்ணிருப்பேன். வேணு, என்னாச்சுடா? பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியா? மாமா கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க என்னாச்சு? அமௌண்ட் ரெடியா? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, போதுமா? எப்படி என் சித்தப்பா சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்க பாத்தீங்களா? எப்படிடா 5 கோடி ரூபாய எப்படி ஏற்பாடு பண்ண? யார் கொடுத்தாங்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. மாமா இனிமே கடனாளி இல்ல, அது போதும்ல. அப்புறம் என்ன? ஏய், இவன் சொல்றத பார்த்தா எனக்கு நம்பிக்கை வரல. இவன் எங்க 5 கோடி ரெடி பண்ணி கொடுத்துருக்க போறான்? அட கடவுளே, இன்னுமா என்ன நம்ப மாட்டீங்க? சரி ஓகே, அவங்க உங்களுக்கு 5 மணி வரைக்கும் தானே டைம் கொடுத்துருக்காங்க. ஆமா, மணி இப்போ 6 ஆகுது. இந்நேரம் பணத்தை செட்டில் பண்ணலன்னா அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல. ஆமா அண்ணி, மாமா சொல்ற மாதிரி பணம் கொடுத்ததுனால தான் அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க போல. உங்களுக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரலன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. ஆனா அவங்க உங்க ஃபோனை கூட அட்டன் பண்ண மாட்டாங்க. ஏ, இதுக்கு மேல என் மாமாவுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால இனிமே அவங்க மாமாவை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. வேணும்னா ஃபோன் அடிச்சு பாருங்க. என்னாச்சுங்க? போனை எடுக்காம கட் பண்றானுங்க. அதான் சொன்னேன்ல, இனிமே அவங்களால எந்த தொந்தரவும் கிடையாது, போதுமா? மொத்த கடன் பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஆனா ஒண்ணு, மாமாவே சம்மந்தப்பட்டு இந்த வேலையில இறங்கல. யாரோ சதி பண்ணி அவரை இறக்கி விட்டுருக்காங்க. யாரு வேணும்? அதை நான் கூடிய சீக்கிரமே ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன்.